சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம், தனியார் மது உற்பத்தி நிறுவன அலுவலகங்களில் 3வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை தொடர்கிறது. செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். 3வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை தொடர்கிறது. விவரங்களை சொல்லுங்க. அமலாக்கத்துறையினுடைய சோதனை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல எழும்பூர் தாளமுத்து நடராசன் மாளிகை இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல 4 மற்றும் 5வது தளத்துல இன்றும் தொடர்கிறது. அதே போன்று இந்த டாஸ்மாக் நிறுவனம் கொள்முதல் செய்யக்கூடிய மதுபானங்களை கொள்முதல் செய்யக்கூடிய நிறுவனங்களான கால்ஸ், SNJ மற்றும் MGM ஆகிய இந்த நிறுவனங்களிலும் சோதனை தொடர்கிறது. 1000 விளக்கில் இருக்கக்கூடிய SNJ நிறுவனத்தினுடைய அந்த கார்பரேட் அலுவலகம், அதே போன்று தியாகராய நகர்ல கால்ஸ் நிறுவனத்தினுடைய அலுவலகம், ராதாகிருஷ்ணன் சாலை, மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கக்கூடிய MGM சென்டர் ஆகிய இடங்களிலும் இந்த சோதனை தொடர்கிறது. 3வது நாளாகவும் இந்த கொள்முதல் செய்தது தொடர்பான ஆவணங்களை டாஸ்மாக் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆவணங்களையும் எடுத்து, அதே போன்று அந்த தனியார் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஆவணங்கள், விற்பனை தொடர்பான இருக்கக்கூடிய ஆவணங்கள், இந்த ஆவணங்களை ஒப்பிட்டு தொடர்ந்து ஆய்வு செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு குழுவினர் தொடர்ந்து இது தொடர்பாக இருக்கக்கூடிய பரிவர்த்தனை தொடர்பாகவும், அதே போன்று பல்வேறு இதற்கு முன்பு 2021 விற்பனை செய்தது தொடர்பான ஆவணங்களையும், அதே போன்ற டாஸ்மாக் கடைகள் மூலம் ஈட்டிய வருவாய் குறித்த அந்த ஆவணங்களையும் வைத்து தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது.